வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த உப்பு உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த உப்பு உருண்டை பச்சை அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சி பண்ணியிருக்கோம். அதாவது சில பேர் வந்து பவுடராக வச்சு பண்ணுவாங்க, அதை ஊற வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி கொஞ்சம் லைட்டாக குறை அரைச்சி தாளிப்பெலாம் போட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. உப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 1 கப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடலைப்பருப்பு 1½ ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1½ ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு, தேங்காய் 3 பத்தை, எண்ணெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இங்கே பச்சை அரிசி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பச்சை அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் இந்த பச்சை அரிசி வந்து ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு போய் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுனா ஒரு சின்ன கிளாத்தில் போட்டு சும்மா ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சா மட்டும் போதும். ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டர் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான பேட்டர் தான். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குறைன்னு எடுத்துருக்கணும். முக்கியமான விஷயம் இதுதான். அந்த மாவு வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக குறை இருந்தால் தான் அந்த உப்பு உருண்டை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். ஏங்கிட்டனா அந்த உப்பு உருண்டைக்கு வந்து மாவு வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருந்ததுன்னா அந்த அரிசி மாவு ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக குறை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக கரெக்டாக வரும். இப்போ ஒரு சட்டியில் ஒரு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கடுகு தாளிப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்போது முடக்குன்னு இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். சட்னியாக இருக்கட்டும், இல்லை பொரியலாக இருக்கட்டும், இதில் இந்த மாதிரி உப்பு உருண்டைக்காக இருக்கட்டும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உடச்சி போடும்போது விதை அதிகமாக இருந்ததுன்னா அந்த விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சீரகமும் தாளிப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. சில பேர் வந்து அந்த பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போடுவாங்க. அப்படியும் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த பச்சை அரிசி அந்த பேட்டரில் வந்து அந்த தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ரெடி பண்ணினா ஒரு சூப்பராக இருக்கும் அந்த உப்பு உருண்டை. ஸோ இப்போ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வந்து நீங்கள் சோத்தை பண்ண வேண்டாம், வதக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து நீங்கள் அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதத்தோடு வந்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உப்பு உருண்டை நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை அரிசி பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேட்டர் ஆட் பண்ண பிறகு உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்காது, அது கம்மியாக இருக்கும். அப்படி நீங்கள் போட்ட உடனே அந்த பேட்டர் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். முக்கியமான ஒரு விஷயம், சால்ட் வந்து நீங்கள் வந்து இந்த அரிசி மாவு பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சால்ட் போட்டுருக்கணும். இது மாதிரி பேட்டர் ஆட் பண்ண பிறகு சால்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் தாளிப்போட நீங்கள் சால்ட் போட்ட பிறகு இந்த பச்சரிசி மாவு பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ண டைட் ஆகும். அந்த டைமில் கையில் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு பக்குவமாக பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ஜஸ்ட் டம்ப்ளிங் பிடிக்க வேண்டியதான். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து கையில் ஒட்டாது. ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு இப்போது ஜஸ்ட் ஸ்மால் டம்ப்ளிங், அதாவது சின்ன பால்ஸ் மாதிரி பிடிக்கலாம். அழுத்தி பிடிக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக மெதுவாக பிடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது மாதிரி சின்ன பால்ஸ் பிடிச்சி அதே டைமில் ரொம்ப பெருசு வேண்டாம், சின்ன சைஸ் பிடிங்க. ஒரு மீடியமான சைஸ் அளவுக்கு நீங்கள் பிடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இருக்க அந்த மாவில் எல்லாமே நான் கரெக்டாக டம்ப்ளிங் பிடிச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க இட்லி சட்டி இருக்குல்ல, அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வந்த பிறகு அந்த தட்டு மேலே வைங்க. கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணால், ஏன்னா ஸ்டீம் ஆகும்போது அந்த அரிசி வந்து என்ன வேணால் உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஆயில் அப்ளை பண்ணணும். சில பேர் வந்து துணி போட்டு பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் துணி இருந்தால் துணி போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டம்ப்ளிங் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டீமரில் வைக்கிறோம். இப்போது சின்ன ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த உப்பு உருண்டை ரெடி. இந்த உப்பு உருண்டை வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 8 to 9 minutes ஆகும். ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம், ஸ்டீம் பண்ணால் கலர் மாறும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த உப்பு உருண்டை உடச்சி பார்த்தாலும் மாவு வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ ரெடியான பிறகு நீங்கள் என்ன பண்ணால் திரும்ப உடச்சி பாருங்கள். அந்த அரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பெருசாக இருக்கும். நம்ம குறைன்னு அரைச்சோம்ல, அது இப்போ தான் அதோட ரிசல்ட் நல்லா தெளிவாக தெரியும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் உப்பு உருண்டை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க இந்த உப்பு உருண்டை எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷப்தினா. See you. Bye. Take care.